போட்டு அனுப்பிச்சிருவாங்க. நான் ஒன்று கேட்டேன், இது எதுக்கு இப்படி செய்யறீங்கன்னு சொல்லி. செத்துப்பொண்ணுடைய ஆத்மீ சாந்தி அடையிறதுக்காக, செத்துப்பொண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக செஞ்சிட்டோம் அப்படின்னு. அதே வீட்டில் அடுத்த வருஷமும் அதே தேதியில் செஞ்சாங்க. இப்போ நான் கேட்டேன், போன வருஷம் அவர் ஆத்மா சாந்தி அடையலையா? அன்னைக்கே பூஜை செஞ்சு அவரை சாந்தி அடைய வச்சு அனுப்பிச்சிட்டீங்களே, அப்புறம் வருஷா வருஷம் நீங்க செய்றீங்களா எதுக்கு? அப்போ அவர் ஆத்மா இன்னும் சாந்தி அடையலையா? இஸ்லாமியரை பாருங்க, புதைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு புதைப்பாங்க. தேவனுடைய சித்தத்தின்படி, அவன் நல்லவனோ கெட்டவனோ தேவனுடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவன் நரகம் போனா என்ன, அவன் பரலோகம் போனா என்ன எங்களுக்கு தெரியாது, இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு புதைப்பாங்க. ஆனால் நாம் அப்படி அல்ல, உயிர்த்தெழுதின் நம்பிக்கைக்காக புதைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய ஆச்சரியம், மரணத்துக்கு பிற்பாடு உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை இன்றைக்கே இன்சூர் பண்ணி கொடுத்த மாதிரி சொல்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படை கொடுக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வாக்கியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 5:30. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி, நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட சீஷர்களும் 12 அப்போஸ்தலர்களும் மேலே கூடி பயந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்கள் எல்லாம் முதலாவது ஆச்சரியப்பட்டார்கள், பிறகு சந்தேகப்பட்டார்கள், பிறகு பரிகசிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பேதுரு அப்போஸ்தலர் எழுந்து நின்று சொன்னார், உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பிரசங்கித்தார். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார். நாங்கள் சாட்சியத்த போது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக இந்த மேசியாவை நாம் கொலை செய்து விட்டோமே, இந்த இரத்த பழியை நம் மீது ஏற்றுக்கொண்டு விட்டோமே, எங்கள் பிள்ளைகளின் மீது இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டோமோ என்று பயந்து குத்தப்பட்டவர்களாக, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி வந்தார். உலுக்கியது ஒவ்வொரு உள்ளத்தையும். இயேசுவின் உயிர்த்தெழுதல் உலுக்க ஆரம்பித்தது. எத்தனை காரியங்கள்! உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை என்ன? இயேசு மரித்தார், அவர் அடக்கம் பண்ணாங்க, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 3 நாள் கழிச்சு இல்ல, 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அவர் மரித்தார், அடக்கம் பண்ணார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சிட்டார். 3 நாள் அவர் கல்லறையில் இல்லைங்க, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போது அங்கே சரீரம் காணப்படவில்லை. அவர் கட்டியிருந்த துணி மடித்து சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதுல கூட எங்க ஆண்டவர் சுத்தமானவருங்க. நேற்று நான் சொன்னேன் இல்லையா, சுத்தத்துக்கு அர்த்தம் வீடெல்லாம் சுத்தமா இருக்கணும். அவர் உயிர் திறந்தவனா துணியெல்லாம் அப்படியே உதறி போட்டுட்டு போல. நம்ம வீட்டில் பாருங்க, காலை எந்திரிச்சவனா அப்படியே போட்டுட்டு அப்படியே பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு யாராவது மடிச்சு வைக்கட்டும். எங்க வீட்டில் சட்டை என்ன தெரியுமா, அவங்கவுங்க பாய் அவங்கவுங்க சுருட்டணும், அவங்கவுங்க பெட்ஷீட் அவங்கவுங்க மடிக்கணும், அவங்கவுங்க துவைக்கணும், அவங்கவுங்க காயப்போடும் எடுத்து வைக்கணும். யாராவது செய்யட்டும் இல்ல, அவங்க வேலையை அவங்க செய்யணும். அத கூட எங்க ஆண்டவர் நீட்டா மடிச்சு வச்சுட்டு ஆவியின் ரூபமாக எழுந்தார். மாம்சம் காணப்படவில்லை, அங்கே அந்த மாம்சம் இல்லை. அங்கே பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கதவு வழியை திறந்துகிட்டு வரல, அப்படியே உள்ள வந்துச்சாரு. ஏனென்றால் அவர் ஆவியின் ரூபமாக இருந்தார். அந்த ஆவியின் ரூபமாக இருந்த போது தோமா சந்தேகப்பட்டார். என்னமோ பைய பூதம் பார்க்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சொன்னாரு, உன் விரலால என் உள்ளங்கையே தொடு, உன் கையை என் விழாவில போடு. நீங்கள் காண்கிறபடி ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருக்குமோ? இருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு மாம்சம் இருந்தது, உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு எலும்பு இருந்தது. உன் விரலை என் உள்ளங்கையிலே போடு, உன் கையை என் விழாவிலே போடு என்று சொல்லி தன்னை உயிரோடு இருக்கிறவராக ஒரு ரூபியாக காண்பித்தார். ஆனால் ஆவியாய் இருந்தார். அதாங்க வல்லமை, அதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. நமக்கெல்லாம் மாம்சம் இருக்குது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் மாம்சம் இருக்குது, எலும்பும் இருக்குது. ஆனால்
இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மாம்சமும் எலும்பும் இருந்தாலும் அவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்குரியவர்களாய் நடக்க வேண்டும் என்பதற்காகவே உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு மாம்சமும் எலும்பும் இருந்தது. ஆனால் அவர் மாம்சத்துக்கு கடனாளியாய் நடக்கவில்லை. அதுக்கு தங்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இயேசு கல்லறையில புதைக்கப்பட்டது போல இந்த சரீரம் தண்ணீருக்குள்ள புதைக்கப்பட்டு, இப்படிதானே போட்டிருக்கு பைபிள்ல, இப்படிதானே போட்டிருக்கு. ஒரு வசனம் படிங்க, சந்தேகப்பட்டுறாதீங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிப்போம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானம் என்பது ஒரு அடக்க ஆராதனை, பெயர் வைக்கிற ஆராதனை அல்ல, சபையிலே சேருகிற ஆராதனை அல்ல, பரலோகத்துக்கு போவதற்காக எடுத்துக்கொள்கிற ஞானஸ்தானம் அல்ல. அது அடக்க ஆராதனை. வேதம் தெளிவா சொல்லுகிறது. கொலோசியர் 2:12 வாசிக்கும். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புற தேவனுடைய சாயல் மேல விசுவாசத்தினால அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறோம். மரணம் அடக்கம் இரண்டும் ஞானஸ்தானத்தில் இருக்கிறது. பாவத்துக்கு மரித்தவன், இயேசு பாவத்துக்கு மரித்தது போல தன்னை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தவன், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது போல தானும் தண்ணீருக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு, கல்லறைக்குள்ளிருந்து இயேசு வெளிவந்தது போல தண்ணீருக்குள்ளிருந்தவன் வெளியே வந்து இயேசு ஆவியின் ரூபமாய் காணப்பட்டது போல தானும் இனி மாம்சத்தின்படி வாழ மாட்டேன், நான் ஆவிக்குரியவன், உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை நான் தரித்துக் கொண்டவன் என்று உலகத்துக்கு அவன் காட்சி கொடுக்க வேண்டும். இதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. பரலோகத்திலே இந்த பூமி உண்டாவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பே அங்கேயே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் அவர் அடிக்கப்பட வேண்டும் என்பது, ஆகவே அந்த சித்தம் பூமியிலேயும் செய்யப்பட வேண்டும். காலம் நிறைவேறின போது பூமியில வந்து பாடுபட்டார். அவர் சுமப்பதிலே, சிலுவை சுமப்பதிலே ஒரு ஐக்கியம். இன்னைக்கு சிலுவையை வச்சிட்டு போறதுக்கு தான் ரொம்ப பேருக்கு ஆறு. அவர் சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து, மற்றவங்க சொல்லி நீங்க வெறுக்க கூடாது, நீங்களே வெறுக்கணும். நீங்களே வெறுத்து விட்டுட்டீங்கன்னா அது நல்லது. மற்றவங்க சொல்றாங்களேன்றதுக்காக நீங்க விட்டீங்கன்னா அது வேஷம். நீங்க உள்ளத்துல உண்மையா வெறுக்கணும். ஒரு சபையில ஒரு போதகர் சொல்றாரு, நகை போடக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் சொல்றதுக்காக நீங்க படாம இருந்தீங்கன்னா அது வேஷம். நீங்களா யோசிக்கணும். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, எனக்கு அதுக்கு அழகு அப்படின்னு உணர்ந்து எடுத்துட்டீங்கன்னா அது நல்லது. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே அப்படின்னு சொல்றாரு. நான் நாளை தினத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா பேங்க்ல வச்சு பணம் கடன் வாங்கலாமேன்றதுக்காக தான் இதை போட்டிருக்கேன்னா அது வேஷம். உணரும். நமக்குள்ளாக ஒரு உணர்வு இல்லாம மற்றவங்க சொல்றதுக்காக இல்லை. அவர் சொல்றாரு, தன்னை தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். தன் சிலுவையை சுமக்காதவன் எனக்கு சீஷன் அல்ல. அப்ப சிலுவை சுமப்பதை அவர் சுமந்தபடியினால் நான் சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். சரி, 18ஆம் வசனம் படிங்க. யோவான் 19:18. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறையப்படுவதிலே ஐக்கியம். பவுல் சொன்னார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஏன்? இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், ஆகவே நானும் ஜீவிக்கிறேன். சிலுவையில் அறையப்படுவது ஒரு ஐக்கியம். 30ஆம் வசனம் படிங்க. காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். தன் ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஒப்புக் கொடுப்பதிலே ஒரு ஐக்கியம். தன் வாழ்க்கையின் சரீர பிரகாரமான எல்லா வாழ்க்கையும் முடிந்தது என்று சொல்லி அவர் ஆவியை ஒப்புக் கொடுத்தது போல
ஒரு விசுவாசிக்கிறவன், இயேசுவை அறிந்தவன், இயேசு பாடுகளின் ஐக்கியத்திலே பங்கு பெற விரும்புகிறவன், இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுவிட்டு அவரோடு கூட தன்னை ஒப்பு கொடுக்க, அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தது போல கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுப்பதிலே ஐக்கியம் வர வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு கல்லறையில் அவர் என்ன செய்தாங்க? அடக்கம் செய்தார்கள். அதைத்தான் நாம் ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதுக்கடுத்தது வாசிக்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலிலே ஒரு ஐக்கியம், சிலுவை சுமப்பதிலே ஐக்கியம், சிலுவையில் அறையப்படுவதிலே ஐக்கியம், சிலுவையில் ஒப்புக் கொடுப்பதிலே ஐக்கியம், சரீரத்தை அடக்கம் பண்ணுவதிலே ஐக்கியம், அவர் உயிர்த்தெழுதலிலே ஐக்கியம். இத்தனை ஐக்கியத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஒரு சபையில போய் மெம்பரா இருக்கிறது எளிமையான காரியம். ஆனால் இயேசுவோடு கூட அவருடைய பாடுகளிலே எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. நான் அவரோடு அந்த பாடுகளில் ஐக்கியப்பட விரும்புகிறேன். பாடுகளிலே எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டுமே. மேலே சொல்கிறார், ஆறாவதாக அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி, அந்த சிலுவையின் காட்சி, எம்மாவி குறுகி உயிரிந்த புறந்ததற்கோ கைமாறுண்டு கொல்லோ கடைக்காரும் கடைங்கடையாய் சும்மாரட்சணை செய் சொல் சுதந்திரம் யாதுமில்லே அம்மான் உன்னை எல்லால் எனக்கார் துணை யாருறவே சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சுவாமியே மும்மிலதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரித்துவமே. சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? சச்சிதானந்த சுவாமி. சச்சிதானந்த சுவாமி. சுவாமியே சச்சிதானந்தா அப்படின்னு சொல்றாங்கன்னா இவர் தான் சத்து, இவர் தான் சித்து, இவர் தான் ஆனந்தம். இந்த பாட்டை பாடும்போது எத்தனை பிராமணர்கள், தெருவில் போறவங்க எல்லாம், மெட்ராஸ் பக்கம் நான் இந்த பாடுவேன், மேடையில் பாடுவேன், போறவன் நின்றுவான். அப்படியே என்னடா அது கிறிஸ்தவ குத்துல நம்ம தேவாரம் பாடுறாங்களே அப்படியே நிற்குவான். கொஞ்ச நேரம் கழிச்சு செய்தி கேட்க கேட்க பக்கத்தில் வருவாங்க. கடைசியில் ஒப்பு கொடுத்து யாருன்னா சைக்கிளோட வந்து நிற்பார். ஒரு இடத்துல கூட்டம், மாம்பழத்தில் பிராமணர்கள் வாழும் பகுதியில் கூட்டம். நானும் கரம் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களும் 8 நாள் கூட்டம் நடத்தினோம். முதல் நாள் 4 நாட்கள் அவர் பேசினாங்க, அடுத்த 4 நாட்கள் நான் பேசினேன். எத்தனை பிராமணர்கள் எல்லாரும் வந்து முன்னால உட்கார்ந்து அந்த பாடல்கள் பாடும்போது தலையை ஆட்டி ஆட்டி அவங்க ரசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம பாட்டை அவங்களால ரசிக்க முடியலைங்க. ஒரு ஐயா பிராமணர் ரட்சிக்கப்பட்டார். ஒரு சர்ச்சுக்கு போனேன், போய் 1/2 மணி நேரத்தில் ஓடி வந்துட்டார். என்னன்னு கேட்டேன், என்னங்க ஒரே சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டமா இருக்குது, பயமா இருக்குது அப்படின்னு. அவருக்கு ஒரு இடரல். அவரை ஆயத்தம் பண்ணி அனுப்புறதுக்கு 6 மாசம் ஆச்சு. ஐயா எங்க கிறிஸ்தவங்க இப்படித்தான் கூச்ச போடுவாங்க, அவங்க ஆராதனையே வித்தியாசமா இருக்குங்க, பயமா இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நேரத்துல ஆவின் அபிஷேகம் சொல்லி வர்றவங்களை பயமுறுத்தி அனுப்பிச்சார். ஆவின் அபிஷேகம் ஆட்டம் பாட்டத்துல சத்தத்துல வராது. பிசாசின் சோதனை ஜெயிப்புதல வரும். வல்லமை பிசாசின் சோதனை ஜெயிப்புதல வரும். இதெல்லாம் நம்ம செய்யாம அந்த நேரம் 1 மணி நேரம் கூச்சல் போட்டு உடம்பலிக்கு வேத்து விருப்பத்தை, அப்பா இன்னைக்கு அக்கினி அபிஷேகம். வீட்டுல போனா ஐஸை விட கொழுந்து போய் கிடக்கும். இன்னைக்கு நடைமுறையில் நடக்கிற காரியங்களை சொல்லுகிறேன், தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. எது வல்லமை, எது உயிர்த்தெழுந்த ஜீவியம், எது பாடுகளின் ஐக்கியம். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளோடு ஐக்கியப்படுவதற்கு மாம்பழத்துல கூட்டம் நடக்குது. பிராமணர்கள் நிறைய ரட்சிக்கப்பட்டாங்க. மாம்பழத்துல ஒரு சபை கிடையாது அந்த காலத்துல. இன்னைக்கு போய் பாருங்க, எத்தனை பெந்தேகோஸ்து சபைகள், எத்தனை சிஎஸ்ஐ சபைகள், எத்தனை லுத்தரன் சபைகள். மாம்பழம் ஏரியா முழுவதும் நிறைய சபைகள் உண்டாயிருக்கிறது. ஆனா அந்த காலத்துல கல்லடி வாங்கினேன். அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? இதே ஆவியிலிருந்து கிறிஸ்தவர்கள், இவர் ஏன் இதெல்லாம் பேசி அடி வாங்கிட்டு இருக்கிறாரு? இன்னைக்கு அந்த அடி வாங்கி அந்த ஊழியத்தை இங்கே செய்யவில்லைன்னா இத்தனை சபைகள் உண்டாகாது.
எத்தனையோ சினிமா நடிகர்கள் அந்த ஏரியாவில் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ரஜினி அம்மா அந்த காலத்துல பெரிய ஹீரோயினா இருந்தவங்க, அவங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய மக எம்ஜிஆர் காலத்துல ஆஸ்தான நடனம் ஆடுகிற மாதா இருந்தவங்க இன்னைக்கு அவங்க இயேசுவை சுமந்து கொண்டு சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் வீடு வீடாய் சென்று தெரு தெருவாய் நின்று